அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நேயர்களே, அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானிலேயே உயிர் துறந்தவர்களை சஹாபிகள் என்று சொல்லுகிறோம். அந்த சஹாபிகளுடைய நிலை எப்படி இருந்தன, அந்த சஹாபிகள் எப்படிப்பட்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை நாம் ஒரு கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளின் மூலமாகவும் அருமைக்குரிய தோழர்களுடைய வரலாற்றுகளின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல இருக்கிறேன். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜும்மாவுடைய தொழுகையில் குத்துபா ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வருகிறார். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, மழை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மழை பெய்ய வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அருமைக்குரிய தோழர்களே, அன்பிற்குரியவர்களே, மழை பெய்கிறது, கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் வருகிறார்கள், அதிகமாக மழை பெய்து விட்டது. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மழை மிகவும் அதிகமாகிவிட்டது, எனவே மழையை நிறுத்தச் சொல்லி துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள், மழை நிற்கிறது. சொல்லுகிறார்கள், ஹரஜ்னா நம்ஷி ஃபிஷ் ஷம்சி, சூரியனுடைய அந்த வெளியிலேயே நாங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு முற்றிலுமாக மழை நீங்கிவிட்டது என்ற இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் தான் எதையும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். ஆனாலும் கூட தேவை என்று வருகிற பொழுது அருமைக்குரிய சஹாபிகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தான் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மேலும் ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை தெரியவில்லை, எனக்கு கண் பார்வை கிடைக்க துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டுமானால் நான் துஆ செய்கிறேன், அல்லது பொறுமையோடு இருந்து விட்டால் அதுவும் உங்களுக்கு நன்மை என்று சொல்கிறார்கள். அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், தாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண் பார்வை வேண்டும் என்று சொன்னால் மருத்துவரிடத்தில் செல்ல வேண்டும். ஆனால் மருத்துவம் செய்யக்கூடிய இந்த பணியை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலே செய்து காட்ட முடியும் என்கிற காரணத்தினால்தான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி விடுகிறார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒலு செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒலு செய்து விட்டு வந்தார்கள். ஒரு துஆவையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக்க பி நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுர் ரஹ்மா, யா முஹம்மத், இன்னி அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பி ஃபீ ஹாஜதி லிதக்லானி அல்லாஹும்ம ஷஃபிஉஹு ஃபீ என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இறைவா, இதோ உன்னுடைய அருளான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிருபையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உன்னை நான் முன்னோக்குகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லி, யா முஹம்மத், இன்னி அத்தவஜ்ஜஹு பிக, உம்மை கொண்டு நான் முன்னோக்குகிறேன், இலா ரப்பி, எனது இரட்சகனின் பால், ஃபீ ஹாஜத்தி, என்னுடைய தேவையை நிறைவேறுவதற்காக வேண்டி, இறைவா நீ அந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்கிறார்கள். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த சஹாபியும் செய்கிறார். பாருங்கள், அந்த சஹாபிக்கு பார்வை கிடைத்தது மட்டுமல்ல, அந்த சஹாபி சொல்லுகிறார், என்னுடைய பார்வை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இருந்தது என்பதையும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபிகள் பெருமானாரை இப்படி புரிந்து வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மறதி அதிகமாக இருக்கிறது, ஞாபக மறதி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இது போக்குவதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு துண்டை விரிக்கிறார்கள். அந்த துண்டில் எதையோ ஒன்றை அள்ளி போடுகிறார்கள். அதற்கு பிறகு அதை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர்களும் அப்படி செய்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், ஃபமா நசீது ஹதீஸன் பஅது, அதற்கு பிறகு எனக்கு எந்த செய்தியும் மறந்ததே இல்லை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதுதான் சஹாபிகளுடைய நிலையாக இருந்தது. இந்த சஹாபிகளை ஒழுங்காக, அதாவது நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அணுகினார்களோ அப்படியே அணுகக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.